வணக்கம், காஞ்சிகேசன் பேசுகிறேன். ஹாப்பி தேர்ஸ்டேங்க. எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சாய்பாபா பார்ட்டி. ஓகேவா மேடம்? கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க, அதான் நான் வந்துட்டேன் கிச்சனில். இன்றைக்கி ஒன்றும் இல்லை, சிம்பிள் லைக் தட் சமைக்கிறேன். இன்றைக்கி வந்து பிசி பேலாபாத் சாம்பார் சாதம் இருக்குல்ல, மிக்சர் எல்லாமே என்னென்ன வெஜிடபிள்ஸ் எல்லாமே போடலாங்க. இது வந்து நம்ம அத்தி வளர்த்துற டைமில் நிறைய இடத்துல இது மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கு. அதாவது எல்லாமே போட்டு அரிசி, பருப்பு, காய்கறிங்க எல்லாத்தையும் போட்டு அப்படியே வேக வச்சு எடுத்துட வேண்டியது தான். இல்லை சாம்பார் பொடி கொஞ்சம் தூக்கலாக போட்டால் சூப்பராகிடும். மேடம் வராங்க. என்னம்மா இது எப்படி பண்ணணும்? இது வந்து பிசி பேலாபாத். குட் மார்னிங். ஹலோ, வணக்கங்க. எல்லாருக்கும் ஹாப்பி வியாழக்கிழமை சொல்கிறேன். சாய்பாபாவோட பிளஸ்ஸிங்ஸ் எல்லாருக்கும் கிடைக்கணும். ஓகே. உங்களுக்காக நாங்களும், எங்களுக்காக நீங்களும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு பிறந்த நாள் அத்தனை பேருக்கும், திருமண நாள் கொண்டாடுறவங்களுக்கும், வேலை தேடுறவங்களுக்கும் வேலை கிடைக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் ப்ரேயர் பண்ணிக்கிறோம். இன்னைக்கு எங்கள் வீட்டில் காலையில் மதியம் 2 வேலையுமே ஒரே சேம் தாங்க. பிசி சாம்பார் சாதம் கூட சொல்லலாம். இதில் வந்து காய்கறி எந்த காய் வேணுனாலும் போடலாங்க. எல்லாமே போட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் கொஞ்சமாக போடுங்க. நல்ல வெந்தயம், சீரகம் போட்டு தாளிச்சிட்டு, வெந்தயம், சீரகம், கடுகு தாளிச்சிட்டு இந்த காய்கறியை நல்லா வதக்கிட்டு போடுங்க. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் தோரம் பருப்பையும் கொஞ்சம் சிறு பருப்பையும் வேக வச்சுக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் காய்கறி எல்லாம் போடுங்க. திட்டமாக அரிசி போடுங்க. நல்லா குழஞ்சி வரணும், நல்லா இருக்கும். ஓகேங்களா? லாஸ்ட்டாக நெய் ஊற்றிக்கோங்க, நல்லா இருக்கும். ஓகேங்களா? இதுதான் இன்னைக்கு சிம்பிள் லைக் தட். இதுக்கு வந்து ஊறுக்காய் வச்சுக்கலாம், இல்லை பகோடா ஏதோ ஒன்று வச்சுக்கலாம், இல்லை அப்படியே சாப்பிடலாம். நல்லா இருக்கு. ஏன்னா ஆல் வெஜிடபிள்ஸ் இன்சைடு, அதுதான் விஷயம். ஓகேவா? அப்புறம் ஈரோவாக அவங்க கொஞ்சம் படிச்சுக்கிறேன். ஈரோவாக ஆரம்பத்தில் தெரிவார் யார்? அப்பா. நம்ம பிறந்தவுடனே அப்பா வந்து ஹீரோவாக பார்ப்போம். அப்பா என்ன டேலண்ட்யா அப்படின்னு. அவர் அப்படியே வில்லனாக மாறிடுவார். அப்படி இல்லை, ஏன்னா நம்ம மிஸ்டேக்கெல்லாம் கண்டுபிடிக்கும்போது அது வில்லன் ஆகிடுவார். கடைசியில் நம்மளுக்கு எல்லாமே புத்தி தெரிஞ்ச பிறகு நம்ம ஒரு நல்ல லெவலில் போகும்போது மறுபடியும் அவர் ஹீரோவாக ஆவார். அவருடைய தியாகத்தெல்லாம் செஞ்சு நம்மளை அவர் மறுபடியும் ஹீரோவாக பார்க்கட்டும். இது வந்து அப்பானுடைய நேச்சுரல் ஆச்சா. அதே மாதிரி படிப்பை விட சிறந்தது தெரியுங்களா, அம்மா அப்பா தாங்க. காரணம், நம்ம படித்த பிறகு இன்ஷியலில் வந்து முதல்ல தான் போகிறோம். அப்பானுடைய இன்ஷியலை நம்ம என்ன படித்த அந்த படிப்பை பின்னாடி தான் போகிறோம். அதனால் படிப்பு கூட சிறந்தது அப்பா தான். ஓகேங்களா? அதே மாதிரி எத்தனை பேர் எச்சில் பட்டாலும் தீட்டுன்றதே வராது. ஒரே பொருளுக்கு தான். அது என்ன தெரியுங்களா, டப்பு, பைசாக்கு, பணத்துக்கு மட்டும் தீட்டே கிடையாது. யார் எப்படி கொடுத்தாலும் வாங்கிப்பாங்க. இதுதான் விஷயம். ஓகேவா? மீண்டும் சந்திப்போம். பாய்.